ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் பை அ பிளேன் மிரர். ஸோ இதில் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. இதில் முதல் கேஸ் 1 எழுதுவோம். தட் இஸ் when object is moving. when object is moving, ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் பார்க்கலாம். சே ஒரு பிளேன் மிரர். ஓகே, ஒரு பிளேன் மிரர் எப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்லையும் எக்ஸ் டேரக்ஷன்லையும் மூவ் பண்ண போகிறேன், ஒய் டேரக்ஷன்லையும் மூவ் பண்ண போகிறேன். நாட் அட் த சேம் டைம், வேறு டைமில். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ எக்ஸ் டேரக்ஷனில் இப்படி ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணுறேன். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ் டேரக்ஷன். ஸோ இமேஜ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் குறைய இந்த இமேஜ் டிஸ்டன்ஸும் குறையும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் இன் எக்ஸ் டேரக்ஷன். ஸோ இந்த பக்கம் வரும். இப்போ ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மிரருக்கு பர்பெண்டிகுலராக நான் மூவ் பண்ணுறேன். இப்போ மிரருக்கு நான் பேரலாக ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா சே வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் இன் ஒய் டேரக்ஷன். அப்போ இது என்ன ஆகும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் ஒய் டேரக்ஷன். ஸோ இது என்ன ஆகும், இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் இன் ஒய் டேரக்ஷன். ஸோ இப்போ இது கண்டிஷனாக நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னா when velocity of the object in x direction மூவ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் வந்து நெகட்டிவில் மூவ் ஆகும், ஆப்போசிட் டேரக்ஷனில். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் இன் எக்ஸ் டேரக்ஷனில் ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். when velocity of the object in y direction, velocity of image in y direction. ஸோ இதில் வந்து சைன்ஸ்லாம் மாறாது. ஸோ இதுதான் வந்து கேஸ் 1. ஸோ கேஸ் 2 வந்து we can write கேஸ் 2. இப்போது ஆப்ஜெக்டை மூவ் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் வந்து மிரரை மூவ் பண்ணுறோம். when mirror is moving, when mirror is moving என்ன ஆகும் அப்படின்னா சேம் we have a plane mirror. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே ஃபிக்ஸ்டு பொசிஷனில். இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் இமேஜ் இருக்கும். இமேஜ் இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிரரை வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு மிரரை வந்து பர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்படி நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸோ மிரர் வந்து இப்போ இதுதான் நியூ பொசிஷன், இதான் வந்து மிரரோட நியூ பொசிஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து இமேஜும் ஷிஃப்ட் ஆகிருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இமேஜ் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்குன்றதை வந்து எப்படி எழுதலாம்னா சே இதை நான் வந்து ஒய் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா we can say velocity of the image, velocity of the object, okay, in இது எக்ஸ்னு எழுதிப்போம். in x direction மூவ் பண்ணுறோம். velocity of object in x direction would be 2 times the velocity of the image in x direction. அதாவது இதை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகினா இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் வந்து 2 டைம்ஸாக மூவ் ஆகிருக்கணும், 2 மடங்கு இது வந்து மூவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட். தென் மிரரை வந்து இப்போ ஒய் டைரக்ஷன் அப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மிரரை நம்ம ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால இமேஜோட பொசிஷன் வந்து மாற போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ வி கேன் ரைட் இதை ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் இன் த ஒய் டைரக்ஷன் would be 0. Okay, so velocity of the object in x direction would be, sorry, இது ஆக்சுவலாக வந்து 2 times velocity of the image வந்து velocity of image in x direction would be 2 times the velocity of the mirror, not object mirror. ஏன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது வந்து velocity of the image வந்து x direction வந்து 2 times of the mirror. Okay, இது velocity of the image in x direction. Fine.